ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜூமில் இணைந்திருக்கிற நம் யாவருக்கும், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் யூடியூபின் வழியாக காண இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. இன்று கூட நாம் ஜான் மெல்கியோர் போஸ்கோ என்கின்றவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் கற்க இருக்கின்றோம். அதோடு கூட நாம் வசனத்தையும் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே புனித ஜான் மெல்கியோர் போஸ்கோவை குறித்து நாம் இன்று சற்று கற்றுக்கொள்வோம். இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1815 வருடத்திலே, அதாவது ஏறக்குறைய ஒரு 200 வருடங்களுக்கு முன்பதாக, டூரின் பகுதியிலே இருக்கின்றதான ஒரு சின்ன ஒரு கிராமத்திலே பெக்கி என்கின்றதான ஒரு இடத்திலே அவர் பிறந்தார். அவர் ஏறக்குறைய ஒரு 70 வருஷங்களாக அவர் இருந்து அவர் காலம் சென்று விட்டார். சோ அவருடைய தகப்பனை நீங்கள் பார்ப்பீர்கள், பிரான்சிஸ்கோ போஸ்கோ என்பதான அவருடைய பெயர், அப்பாவுடைய பெயர். தாயினுடைய பெயர் மார்கரிட்டா. மார்கரிட்டா அநேகருக்கு கேள்விப்பட்டு இருப்பீர்கள், மார்கரிட்டா பேரிலே. சோ இந்த மார்கரிட்டா அவர்கள் தான் இந்த குழந்தையை வளர்த்தார்கள். ஏனென்றால் ஏறக்குறைய அவருக்கு 2 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு 2 பெரிய சகோதரர்கள் உண்டு. இவர் ஒரு சின்ன குழந்தையாக 2 வயதில் இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார். அவர் குழந்தை பருவத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆடு மாடு வளர்ப்பது, அது மட்டும் இல்லாமல் தந்தை அவர்களுக்கு இல்லாததினாலே கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள். விவசாயம் செய்ய வேண்டும், ஆடு மாடுகளை வளர்க்க வேண்டும், அதன் வழியாகத்தான் ஏதாவது அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழிவகுக்க வேண்டும். சோ இப்படியாக அவர்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், போஸ்கோ தனது உரையாடலே ரொம்ப ஆர்வம் காட்டினார். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் ஷோ பார்ப்பது, சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரியவர்கள் எப்படி செய்கிறார்களோ அதே போன்று அவர்களும் செய்து பார்ப்பார்கள். ஸோ அதே போல போஸ்கோவும் மேஜிக், அதுக்கப்புறம் இப்படிப்பட்டதான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சியும் நகைச்சுவையும் உள்ளவராக அவர் மாறிவிட்டார். குழந்தைகள் மீதும் வாலிபர்கள் மீதும் அதிக அன்புள்ளவர்களாக இருந்தார். முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்கள், ஆதரவற்றவர்கள் தெருவிலே இருக்கின்றதான வாலிபர்களுக்காக வழிபாட்டு தலங்களை, பொழுதுபோக்கு மன்றங்களையும் அவர் ஆரம்பிக்கிறார். சோ அவருடைய 9 வயதிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 9ஆம் வயதிலே போஸ்கோ சொந்தமாக ஒரு சாகச நிகழ்ச்சியை நடத்துகிறார். எங்க பார்க்கும் பொழுது தெருக்களிலே பார்க்கும் பொழுது ஜிம்னாஸ்டிக் என்பதாக சொல்வார்கள், அல்லது சர்க்கஸ் என்பதாக சொல்வார்கள். அப்படி சாகச நிகழ்ச்சிகளை அவர் நடத்தினார் 9 வயதில். அது விளையாடுகின்ற ஒரு பருவமாக இருந்தாலும் அப்பொழுதே அவருக்கு ஒரு இப்படி செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. 2வது நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் ஒரு கனவு காண்கிறார். கனவு காணும் பொழுது ஒரு வெள்ளை வஸ்திரத்தை அரைத்ததான ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீங்க யாரு என்பதாக அவனுக்கு அந்த தரிசனத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ 3 முறை பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறாயே, அந்த தாயிடம் நீ போய் கேள். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தாயை நீ கேட்பீர்களானால் நான் யார் என்பதாக உனக்கு தெரியும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அதன் பிறகு அவருக்கு தெரிய வருகிறது, அது இயேசு கிறிஸ்துவானவரும் மரியாளும் என்பதாக. அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த தரிசனத்துல ஒரு காட்டு மிருகங்கள் எல்லாம் அல்லது கர்ஜிக்கிற மிருகத்தை போல அநேக மிருகங்கள் காணப்படுகிறது. அவர் என்ன நினைக்கிறார், எப்படியாவது போர் செய்து இவர்கள் எல்லாம் ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார், அதுக்கு ஒத்த மனுஷர்கள் எல்லாம் மிகவும் கத்துகிற, சண்டை போடுகின்றதானவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் என்ன நினைக்கிறார், நமக்கு தெரிகிற கராட்டே கும்ஃபு மாதிரி நம்ம சொல்லுவோமே, அதை போன்று எப்படியா சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பதாக அவர் நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காட்சியிலே இன்னொரு காட்சி வருகிறது. ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது, வன்முறையால் கட்டுப்படுத்த பார்க்கிறாய், அன்பாலே நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டிகளை பார்க்கும் பொழுது அவைகளை அன்பால் சீர்திருத்த வேண்டும் என்பதாக அவருக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது
இந்த காரியங்கள்ல உனக்கு நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய் என்பதாக அந்த தாய் சொல்லுகிறதாக சொல்லப்படுகிறது, மரியாள் சொல்லப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இவருக்கு இப்படி இந்த உரையாடல் செய்வது, கம்பி மேல ஏறி நடப்பது, கயிறு கட்டி மேல ஏறுறது, இப்படி இல்ல சாகசம் எல்லாம் செய்து மக்களை ஈர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு அவருக்கு திறமை இருந்ததுனால அவர் என்ன நினைக்கிறார், சரி எப்படியாவது நம்ம படிச்சு ஹை ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்படியாவது ஒரு ஃபாதர் ஆயிடணும், ஃபாதர் ஆனாதான் இந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும் என்பதாக அவர் நினைக்கிறார். ஆகவே அவருடைய சகோதரர்களுக்கு தெரிய வருகிறது, எப்படியா பைபிள் காலேஜ் படிக்கிறோன்னு தம்பி சொல்றானே என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் அவனை அலட்சியப்படுத்துறாங்க. தம்பி, இதெல்லாம் நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம சாப்பாட்டுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம், பைபிள் காலேஜ் போய் படிக்கிறதுல இதெல்லாம் நம்மளால முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆனால் சற்று காலங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபை முடிந்தவனே இவர் இந்த அரட்டரி என்பதாக சொல்வார்கள். பேச்சுவார்த்தை நடத்தக்கூடுகின்றதான அந்த ஒரு பேச்சுவார்த்தை திறமை அவருக்கு இருந்ததுனால 9 வயசுல இருந்து அவர் ஆரம்பித்து விட்டார் இப்படிப்பட்டதான சாகசங்கள் எல்லாம். இப்படி அவர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, சில ஃபாதர்கள் எல்லாம் வருவார்கள். அங்கங்க பாரிஷ் சர்ச்சுகளிலே ஃபாதர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து இவர் நல்லா சபையில ஊழியம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் சபை முடிந்தவன வாலிபர்கள் அல்லது அவர் வயசு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் மத்தியில இப்படி மேஜிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாகசங்களை காட்டி ஆண்டோடைய அன்பை பற்றி அவர் சொல்லுவார். ஸோ இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதான நேரத்துல அவருக்கு திடீர்னு படிப்பெல்லாம் ஹை ஸ்கூல்ல முடிச்சுட்டாரு. ஹை ஸ்கூல் முடிச்ச பின்பு புனிதர் என்பதாக பின்பு அழைக்கப்பட்டதான புனிதரான ஜோசப் கஃபாசோ அவருடைய தொடர்பு அவருக்கு கிடைத்து, அவரு ஐயா நான் எப்படியாவது நான் பைபிள் காலேஜ் படிக்கணும், இறையியல் படிக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது இறையியலுக்கு சேர்த்து விட்டார். சேர்ந்த பின்பு அவருக்கு கட்டுவதற்கு ஃபீஸ் கட்டுவதற்கு கட்டணம் செலுத்த முடியவில்லை. ஸோ ஆகவே அந்த ஃபாதரே என்ன செய்கிறார், நான் நம்முடைய பைபிள் காலேஜில் நானே உனக்கு கட்டணத்தை செலுத்தி விடுகிறேன் என்பதாக அவருக்கு கட்டணத்தை செலுத்துகிறார். கட்டணத்தை செலுத்தும் பொழுது அவர் நன்றாக படித்து கொண்டே இருக்கிறார். நன்றாக படித்து பலவிதமான புஸ்தகங்கள், பலவிதமான கலைகள் இதெல்லாம் அவர் படித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஸோ இப்படி அவர் எல்லாம் படித்து முடித்த பின்பு 1841 அதாவது டூரின் என்பதாக நான் முதலாவதாக சொன்னேன். அந்த டூரின் மாகாணத்தில் இருக்கின்றது ஆர்ச் பிஷப் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆர்ச் பிஷப் 1841 இவருக்கு 26 வயசு ஆகிறது. அப்பொழுது பைபிள் காலையில முடிஞ்ச பின்பு இவருக்கு குருவானவராக இவருக்கு பிரதிஷ்டை செய்கிறார்கள், அல்லது குருவானவராக இவரை ஆர்டினேஷன் செய்கிறார்கள். அவர் ஆர்டினேஷன் செய்த பின்பு அவர் பல காரியங்களை அவர் கற்றுக்கொள்கிறார். பின்பு நீங்கள் பார்ப்பீர்களானால் பிரான்சிஸ் டே சலேஸ் என்பதான ஒரு ஜெனீவாவில் இருந்த ஒரு ஃபாதர், அவர் அதன் பின்பதாக அவரும் செயின்டாக மாறப்பட்டார் அல்லது புனிதராக மாறிவிட்டார். சோ இந்த பிரான்சிஸ் டே சலேஸ் அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது சலேசியர் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு நிறுவனங்களை இவர் ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை வரலாறு அவரை கவர்கிறது. அவருடைய பேரே வைத்துவிட்டு சலேசியன் அப்படின்ற ஒரு பேரை வைத்து இந்த கல்வி நிறுவனங்களை அவர் ஆரம்பிக்கிறார். நீங்கள் பார்க்க முடியும், கீழே அந்த படத்திலே சலேசியன் காலேஜ் என்பதாக இங்க போடப்பட்டிருக்கு. இதை உலகளாவிய ஒரு மன்றமாக அவர் ஏற்படுத்தியதுனால சலேசியன் பேரிலே அவர் ஆரம்பிக்கிறார். இந்த சலேசியன் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது அவர்கிட்ட கொஞ்சமா காசு இருக்கிறது. அந்த காசை வைத்து எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு இடத்தை வாங்கி இங்க இந்த அரேட்டரி என்பதாக சொல்வார்கள், பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதான ஸ்தலமாக. அப்ப இந்த பேச்சாளர் நடத்து கொண்டதான அந்த இதை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் சொல்லுகிறாங்க, இதெல்லாம் நீ தேவையில்லாம எதுக்குப்பா இது ஆரம்பிச்சு, சும்மா உங்ககிட்ட காசு இல்லை ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லும் பொழுது இவருடைய பேச்சை கேட்டு கேட்டு ஏறக்குறைய ஒரு 200-300 பேர் அந்த இடத்துக்கு விடுகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த பின்பு அநேகரை அவர் சீர்திருத்துகிறார். பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்லைட்ல பார்க்க முடியும், சிறைச்சாலையில இருந்ததான சிறுவர்களுக்கு ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும்,
அவர்கள் கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் கெட்ட காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்பதாக அவர் யோசித்து என்ன செய்கிறார், இவர் அநேக கைத்தொழில்கள், கைவினை பொருட்கள் செய்வது அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்து அவர்கள் செய்யும் பொழுது இந்த கெட்ட காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்க கெட்ட காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே அவர்களை மாற்றிவிட்டோமானால் அவர்கள் ஜெயிலுக்கும் போக மாட்டார்கள் என்பதாக அவர் யோசித்து அவர் இப்படிப்பட்டதான கைத்தொழில்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நான் அரைட்டரி என்பதாக சொன்னேன், அந்த ஒரு கட்டிடத்தை அவர் செய்த பின்பு இந்த அரைட்டரி என்கின்றதான கட்டிடங்கள் உலகிலே பல இடங்களிலே இருக்கிறது. இவர் முதலாவதாக அவர் அந்த டூரின்ல செய்யும் பொழுது அங்கு இவர் கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறதை அவருடைய அம்மா பார்க்கிறார். அம்மா பார்த்துட்டு, மகனே உனக்கு என்னால காசு எல்லாம் கொடுத்து எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, வேணா சமையல் கிமையல் பண்றது ஆவது இருக்கலாம், அல்லது ஏதாவது சின்ன என்னால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்றேன், உதவி செய்கிறேன் என்பதாக ஜான் பாஸ்கோவிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜான் பாஸ்கோ என்ன செய்கிறார் என்பதாக பார்க்கும்பொழுது அநேகரை கூட்டிக் கொண்டு இது என்ன வாய்ஸ் கேட்கல? இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது இந்த அநேகரை அவர் பயன்படுத்தத்தக்கதாக அநேகருக்கு ட்ரைனிங் கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து அவர்களை அநேக பகுதிகளுக்கு அனுப்பி விடுகிறார். அதன் பின்பாக நீங்கள் பார்ப்பீர்கள்னா அவருடைய மிஷனரி ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஜான் பாஸ்கோ 1859 வாலிபர்களை பராமரித்து அவர்களுக்கு கல்வி அளிக்கும் பொருட்டு அங்கு அமைந்துள்ளதான மத ஒழுங்கான சலேசியன்ஸை உருவாக்குகிறார். சலேசியன் என்பதாக நான் சொன்னேன், அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து அவரால் ஈர்க்கப்பட்டவர். சோ இந்த சலேசியன்ஸ்களை உருவாக்குகிறார். அது ஆண்களுக்கான ஒரு காரியமாக இருந்தாலும் அதன் பின்பு இது இத்தாலி மட்டுமல்ல, பின்னர் உலகம் முழுவதுமாக இது பரவிவிட்டது. அதன் பின்பு அவர் பார்த்தார், அங்கு பெண்களுக்கு, அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்க்க முடியும், அங்கு பெண்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு மத ஒழுங்கான மரியாளின் மகள்கள் என்கின்றதான ஒரு கிறிஸ்தவ உதவியை அவர் உருவாக்குகிறார். அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்க்க முடியும். சோ இந்த கல்வியை அவர்கள் உருவாக்கும் பொழுது மற்றும் மற்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஆண்களுக்காக இருந்தாலும் இது ஒரு பெண்களுக்கான ஒரு காரியத்தை ஒரு உருவாக்குறார். என்ன,
என்பதாக பார்க்கும் பொழுது மரியாளின் மகள்கள் என்றதான ஒரு காரியத்தை இங்கு உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்களுக்கும் சலேசியன்ஸ் என்ற நிறுவனம் மூலமாக ஆண்களுக்கும் உருவாக்குகிறார், இங்கு பெண்களுக்கும் உருவாக்குகின்றதான காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்பதாக அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். அவர்களுக்கு தச்சு வேலையை சொல்லி தருவது, தோல் வேலை, செருப்பு தயாரித்தல், அச்சிடுதல், இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மக்களுடைய ஆவிக்குரிய மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அவர்கள் பார்க்கத்தக்கதாக அவருக்கு 70க்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை எழுதுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்டதான தச்சு வேலைகள் இதெல்லாம் பாடத்திட்டமாக அவர் சொல்லித்தர வேண்டும் என்றால் அவர்களுக்கு புஸ்தகங்கள், ஒரு விதிமுறைகள் எல்லாம் தேவைப்படும். ஆகவே இதை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்து 70க்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை எழுதுகிறார். இவரது கோட்பாடு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, ஒழுக்கம் கஷ்டங்களில் தான் உள்ளது என்பதாக அவர் சொல்கிறார். ஒழுக்கம் வர வேண்டுமென்றால் கஷ்டத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் சுமந்தவாறு இவருடைய பெயரிலே தொடங்கப்பட்டதான பல பள்ளிகள் இன்றும் இந்தியாவிலும் இருக்கிறது, உலகம் முழுவதுமாக இருக்கிறது. கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்களானால் 1934 ஆண்டிலே ஏப்ரல் 1ஆம் தேதியை பார்க்கும்போது போப் பயஸ் 11, இவர் ஒரு போப்பாக இருந்தவர். போப் பயஸ் 11 என்ன செய்கிறார்? இவரை புனிதர் என்கின்றதான பட்டத்தை அவருக்கு வழங்கப்படுகிறது. இவருடைய குருவான ஜோசப் கபாஸ்கோவும் பார்த்தோம். அதன் பிறகு அவரால் ஈர்க்கப்பட்டதான சலேஸ், புனிதர் சலேசனுடைய எப்படி ஒரு செயின்டாக மாறப்பட்டாரோ அல்லது புனிதராக மாறப்பட்டாரோ, அவருடைய குருவானவரும் ஜான் கபாஸ்கோவும் ஒரு புனிதராக மாறிவிட்டார். இவரும் ஒரு புனிதராக அறிவிக்கப்பட்டது 1934ஆம் ஆண்டு. அதன் பின்பு இவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் செய்கின்றதான காரியம், பிரசங்கம் பண்றதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரை ஜான் பாஸ்கோ என்பதாக அழைக்கவில்லை. ஜனங்கள் எல்லாம் டான் பாஸ்கோ என்பதாகத்தான் அழைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அநேக பகுதிகளில் பார்த்திருக்கக்கூடும் டான் பாஸ்கோ கல்லூரி, டான் பாஸ்கோ ITI, இப்படிப்பட்டதான பல தரப்பட்டதான காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். சோ இந்த டான் பாஸ்கோவாக புனிதரான இந்த போஸ்கோ ஜான் என்கின்றதான காரியத்தை விட டான் என்பதாக, டானை போல செய்கின்றார் என்பதாக அவருக்கு டான் பாஸ்கோ என்பதாக அவர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். அதற்கப்புறம் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த டான் பாஸ்கோனுடைய சலேசியன்ஸ் என்பதாக சொல்லுவார்கள். அவர் செய்ததான அந்த நிறுவனம் அல்லது அந்த ஒரு மன்றம். இது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏறக்குறைய 132 முதல் 136 நாடுகளிலே இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களாக இது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் அற்பமாக இருந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக உள்ளதெல்லாம் கொடுத்து அவர் செய்துகிறார். இது செய்ததினாலே அவர் டானாக மாறிவிட்டார், அல்லது ஒரு பெரிய தொண்டு செய்கின்றதான ஒரு பெரும் மனிதனாக அவர் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இது நாம் சற்று நம் பைபிள் மனப்பாட வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு வசனம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் என்பதாக இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு சகோதரர்கள் வருகிறார்கள். வந்து ஒரு சகோதரன் சொல்லுகிறார் இயேசு கிட்டத்துல, ஐயா, நீங்க தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். எனக்கும் எங்க சகோதரனுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, நீங்கள் இதை கொஞ்சம் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நியாயாதிபதியா? என்கிட்ட எதுக்கு வரீங்க? இதுக்குன்னு பல ஆட்கள் இருக்கு, அவங்ககிட்ட போய் கேளுங்க என்பதாக சொல்லிவிடுகிறார். அதன் பின்பு இந்த ஒரு உவமையை சொல்கிறார். என்ன உவமையை சொல்கிறார்? ஒருத்தன், ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, பெரிய பெரிய பண்டகசாலைகள் எல்லாம் கட்டிவிட்டு அதிலே அநேக தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்தான். இரவு பகலமாக உழைச்சு அவங்க கிட்ட இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா பொருட்களையும் அங்கு சேகரித்து விட்டு அவன் நினைச்சுக்கிட்டானா, என்ன ஆத்மாவே நல்லா வசதியா இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு அனுபவிச்சு நம்ம செத்து போகணும் அப்படிங்கறது போல அவன் வந்து ஒரு மனப்பான்மையாக இருக்கிறான். அதாவது எனக்கு இருந்தா போதும். அதாவது ஜனங்கள் எல்லாம் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாடு நாசமா போனா நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தா சரிதான் என்பதாக சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
சோ இதை போன்று அவருடைய மனப்பாங்காக இருக்கிறது அந்த ஐஸ்வர்யவான். ஆகவே தான் மதிகேடான ஐஸ்வர்யவான் என்பதாக சொல்லுகிறார்கள், அல்லது தன்னலம் வாய்ந்த ஐஸ்வர்யவான் என்பதாக சொல்லுகிறார்கள். சோ இந்த தன்னலம் வாய்ந்ததான இந்த ஐஸ்வர்யவான் தனக்கென்றே எல்லாம் செய்து கொண்டு, நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீட்டை காப்பாற்றணும், பெரிய பெரிய பண்டகை சாலையை நான் கட்டிவிட்டு அதிலே தானியங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கணும், இருக்கிறவரை நல்லா ஜாலியா இருந்துட்டு ஐஸ்வர்யனாக இருந்து ஆண்டு அனுபவித்து நாம் மறித்து விட வேண்டும் என்பதாக தன்னலம் வாய்ந்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிறர் நலம் அவருக்கு கிடையாது. நீங்கள் டான் பாஸ்கோவை பார்க்கும் பொழுது அவருக்காக அவர் எதுவுமே செய்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மதிகேடனான இந்த ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? தனக்காக எல்லா காரியமும் தனக்காக, தன்னை சார்ந்து தன்னலம் வாய்ந்ததாக, பிறர் நலம் அவர் கருதவில்லை. நான் நல்லா இருந்தா போதும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்பதை போல அவருடைய மனப்பாங்கு இருக்கு. டான் பாஸ்கோவை பார்க்கும் பொழுது எனக்கு எதுவும் கிடைக்கலனாலே பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை மட்டும் கொடுத்துருங்க, எப்படியாவது நான் அவர்களுக்கு நான் தொண்டு செய்து விட்டு உம்மிடத்தில் நான் வர வேண்டும் என்பதாக டான் பாஸ்கோ நினைக்கிறார். ஆனால் இந்த மதிகேடனான இந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைக்கிறான்? எனக்காக எல்லாத்தையும் நான் சேகரிக்க வேண்டும், நான் நன்றாக எல்லாவற்றையும் அனுபவித்து நான் மறிக்க வேண்டும் என்பதாக இவர் நினைக்கிறது நாம் பார்க்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1888 நீங்கள் பார்க்கும் பொழுது 1888 என்பதாக சொல்லலாம். 1888 இந்த டான் பாஸ்கோ மறித்து விடுகிறார். ஜூன் மாசத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் ஸ்லைடிலே நீங்கள் அங்கு போட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜனவரி 31 1888 அவர் மறித்து விடுகிறார். 2 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, டான் பாஸ்கோ மற்றவர்களுக்காக தொண்டு செய்வது, மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தத்தம் செய்து ஜெயிலுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கஷ்டப்படுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு நல்ல ஒரு தொழிலை செய்து தருவது, அவர்கள் நல்வழிப்படுத்துவது. இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். இன்னொரு மனிதன் மதிகேடனான இந்த ஒரு மனுஷன், அவன் என்ன நினைக்கிறான்? தன்னலம் வாய்ந்ததான ஒரு மனுஷன், எனக்கு இருந்தா போதும், எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் சேகரிக்க வேண்டும், ஏதாவது ஜனங்களுக்கு செய்கின்றதான அவர் பிறர் நலம் கருதவில்லை. ஆனால் இந்த டான் பாஸ்கோ பிறர் நலம் கருதுகிறார், தன்னலம் வாய்ந்தவராக இருக்கவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், அல்லது விசுவாசிகளாக இருந்து ஊழியம் செய்வதற்கு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆரம்பமும் அற்பமாக இருந்தாலும் கூட வருகின்றதான நாட்களிலே ஜான் பாஸ்கோ அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ரொம்ப அற்பமாக ஜனங்கள் எல்லாம் அவரை ஏளனப்படுத்தினார்கள். ஏன்? அவங்களுடைய சொந்த சகோதரர்களை இதுல உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் அயராது உழைக்கும் பொழுது ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும், ஏதாவது கத்துக்கிட்டு செய்யணும், எப்படியாவது பைபிள் காலேஜ் படிச்சு 4 பேருக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்பதாக அவர் நினைக்கின்றதான ஒரு மனப்பாங்கை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று நல்லபடியாக ஆண்டவரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் டான் பாஸ்கோ எங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அவர் செய்ததான பணிகளை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எப்படியாகலாம் அவரை உபயோகப்படுத்தி இருக்கிறார். உலகம் முழுவதுமாக 136 நாடுகளில் நடக்கிறது, 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது என்பதாக நீங்கள் பார்க்கும் பொழுது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அவர் 9 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறார். நமக்கு இங்க 9 வயசு இருந்தவர்கள் யாரும் நாம் கிடையாது. இதுக்கும் நல்ல ஒரு வயதிலே வாலிபர்களுக்கும் அல்லது வயோதிகராக கூட இருக்கலாம். நாம் இப்படிப்பட்டதான நமக்கு ஒரு மனப்பாங்கு வர வேண்டும், மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அழிகின்றதான ஆத்துமாக்களை நாம் கிறிஸ்துவண்டை சேர்க்க வேண்டும். ஓரவங்க போட்டா நம்ம காணிக்கை கொடுத்தா போதும் என்கின்றதான நமக்கு மனநிலைமை இருக்கிறதா, அல்லது நானாகவே போய் ஏதாவது ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நாம் நினைக்கிறோமா? அப்படி நினைத்திருந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்க கூடுமா? அநேகர் வெளிநாடுகளில் இருந்தும், லண்டன் இப்படிப்பட்டதான் ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தன்னலம் வாய்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்ம ஊர்ல நல்லா சாப்பிட்டு இங்கே இருந்து நல்ல ஆண்டு அனுபவித்து மரித்தால் போதும் என்பதாக அவர் நினைத்திருந்தால் நமக்கு சுவிசேஷத்துமே கிடைத்திருக்காது, நமக்கு பள்ளி நிறுவனங்கள் கிடைத்திருக்காது,
நமக்கு பெண்களுக்கு கல்வி கிடைத்திருக்காது. இப்படிப்பட்டதான இந்தியாவிலே பல விதமான சீர்திருத்தம் நடந்திருக்காது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான மிஷினரிகள் அல்லது புனிதர் என்பதாக அழைக்கப்படுகிறார். பவுல் ரோமர் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ரோமாபூரிலே இருக்கின்றதான பரிசுத்தவான்கள் அல்லது புனிதர்கள் என்பதாக அங்கு எழுதுகிறார். நாம் அனைவருமே புனிதராக தக்கதாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் புனிதராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆகவேதான் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் என்பதாக சொல்லும் பொழுது நாம் கர்த்தரை போல இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படி உலகம் முழுவதுமாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அனைவரையும் தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் கொண்டு வரும் பொழுது அவர்கள் தானாகவே பரலோக ராஜ்யத்திற்கு போய்விடுவார்கள். சோ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இவருடைய வாழ்க்கையும் குறித்தும் இந்த மதிகேடனான ஐஸ்வர்யவானை குறித்தும் நமக்கு என்று ஆண்டவர் ஒரு ஒப்பிடுதலை கொடுத்திருக்கின்றார். ஒன்று தன்னலம் மிகுந்தவனாக வாழ்கின்றதான மதிகேடன், இன்னொன்று பிறர் நிலத்திற்காக உழைக்கின்றதான ஒரு மனுஷன். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நமக்கு பேர் வர வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரையே கொடுத்திருக்கார், அட்லீஸ்ட் அவருக்காக நான் ஏதாவது ஒரு சிறு காரியமாக செய்வேன் என்பதாக. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் அநேகரை நாம் மாற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நாம் ஜெபம் செய்வோம். வல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக டான் பாஸ்கனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கத்தக்கதாக இந்த மதிகேடனான ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் நாங்கள் இருவரையும் குறித்தும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் டான் பாஸ்கோவை போல அவரால் நாம் எப்படி சலேசியன் அவருடைய வாழ்க்கையை மாற்றியதோ அதை போன்று அநேக மிஷினரிகளை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம். மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யத்தக்கதாக, அல்லது ஒரு சிறிய ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிறிய உதவிகளை நாம் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைக்காக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இதிலே குழுமி இருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அநேகருக்கு இந்த கதைகளை கேட்கும் பொழுது அல்லது சரித்திரங்களை அவர்கள் கேட்கும் பொழுது அநேகருக்கு பயனுள்ளவர்களாக மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியம் செய்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வார் சாப்பில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அனைவருமே தன்னலம் இல்லாதபடி பிறர் நலத்திற்காக அவர்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரும் நீர் ஆசீர்வதியும். அனைவரும் நிறைவுள்ளவராக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வார் சாப்பில் இருக்கின்றதான எல்லா விதமான குறைபாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஃபீஸ் கட்ட முடியாதவர்களாக இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கின்றவர்கள் அனைவருமே சேர்ந்து ஆண்டவரே தன்னலம் இல்லாதவர்களாக பிறர் நலம் கருதக்கூடியதான ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர்த்தாமை ஆசீர்வதித்து பேராக தொட்டு ஆசீர்வதியும். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்றதான உபாச கூடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்றதான பைபிள் ஜேர்னி ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாகவும் அதுக்கு தேவையான பண வசதிகள், இடவசதிகள் அனைவற்றும் நீர் எங்களுக்கு செய்து தர வேண்டுமா அப்படி சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்வார் சாப்பில் இருக்கின்றன ஒவ்வொரு ஹோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் ஒரு டான் பாஸ்கோவை போல அநேகருக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா அப்படி சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஊழியத்திற்கு வர இருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அநேகர் உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவிலே அது ஆரவாரமாக மாறும் என்பதாக நாம் பார்க்கிறோம். சரித்திரம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே நாங்கள் அனைவரும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.